இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து எங்களுக்கு தகவல் வந்து நாங்க விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா இருக்கீங்களா? ஏதாவது சொன்ன சுட்டு போட்டுருவேன். சொல்லுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், நான் காளிங்கர ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன். நீங்கள் அவர்கிட்டயே சொல்லிடுங்க. அது வர ஒரு நிமிஷம். ஐயா வணக்கங்க ஐயா, நான் கோபி போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுகிறேங்க ஐயா. நான் சண்முக வாத்தியார் ஐயா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஓ அப்படிங்களா? எல்லாரும் வீட்டில் இருக்காங்கல்ல, எது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே? எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா, நான் சார்கிட்டே கொடுக்குறேன். கொடுங்க. இந்தாங்க சார், ஐயா கிட்ட பேசுங்க. யோ அங்க பாரு. ஐயா, என்ன சண்முகம் இப்படி பண்ணிவிட்ட? ஏன்பா நான் உனக்கு நான் கல்யாண பத்திரிகை கொடுக்கும்போது உன்கிட்ட என்ன சொன்னேன் நான்? அப்பா, ஒரு நாளைக்கு முன்னதாவே வந்து பொண்ணுக்கு தாய்மாமங்கிற ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னா இல்லையா உங்ககிட்ட? ஆமாங்க. அப்புறம் என்ன? ஏப்பா நம்ம பொண்ணுக்கு நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சு, ஒன்னு என்ன காணுமே? நீங்க வீட்டில தானே இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் வரல? என் மேல ஏதாவது வருத்தமா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்கய்யா. நாங்க கிளம்பி வர்ற நேரத்துல திடீர்னு ஒரு அவசர வேலை வந்துருச்சு, அதனாலதான் சட்டுன்னு கிளம்பி வர முடியல. நாங்க கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துருவோம் ஐயா. நீயும் உன் குடும்பமும் வந்து சேராம கொஞ்சம் தாமதமாயிடுச்சா? கொஞ்சம் பயந்து போயிட்டேன் நானு. போன் கூட பண்ணி பார்த்தேன், உன் போன் ஆஃப்ல இருக்கு. ஆமாங்க, என் செல்லு சார்ஜ் இல்லைங்க. அதை விட்டு தள்ளு. போன் இருந்தா சார்ஜ் இருக்கவே இருக்காது. இப்போ உன்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. இதுக்கு மேல தாமதம் இல்லாம சீக்கிரம் வந்து சேருங்க. சரிங்க. அப்புறம்பா, அந்த போலீஸ்கார தம்பி கிட்ட என் நன்றியை கொஞ்சம் சொல்லிடுப்பா. சரிங்க, கிளம்பி வாங்க, வைக்கிறேன். எப்படி இவர்கிட்ட நம்ம நிலைமையை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. என்ன பாப்பா, அது இன்னும் முடியல. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போலாம். வா. சொன்ன கேளுமா, அதெல்லாம் போக கூடாது. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போலாம். வா வாமா, என் பேச்ச கேளுமா. இதோ இங்க தானே, நம்ம கம்பார்ட்மெண்ட்ல இருக்கோம். சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கூட்டிட்டு போறேன். நீ எங்களை பழி வாங்கறதுக்கு முன்னாடி எவ்வளவோ பண்ணிருக்க. இவர் லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி திட்டம் போட்டு மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க. அதோட உன் வன்மை கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு கேடு கெட்ட காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சத்யா. இப்படி அசிங்கப்பட வச்சிட்டல்ல. ஹே, நீ என்ன பெரிய நல்லவ மாதிரி நடிக்காத. நீ மட்டும் உன் புருஷனுக்கு டிக்கெட் கொடுத்துட்டு எனக்கு டிக்கெட் கூட எடுக்காம எல்லாரும் முன்னாடி கூனி குறுக்கி நிக்க வச்சல, அதுக்குதான் நான் பழி வாங்கினேன். இப்போ உனக்கும் புருஷனுக்கும் குழந்தனுக்கும் மனசு கடந்து துடிக்குமே, வலிக்குதுல. இப்படி தாண்டி எனக்கும் வலிச்சிருக்கும்.
ஏமா நீ பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? ஒருத்தர் பழி வாங்குறதுக்காக இப்படியா பண்ணுவ? இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு அதை நியாயம் வேறப்படுத்திட்டு இருக்க. ஹலோ, நீங்க யார் இதெல்லாம் பேசுறதுக்கு? உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. ஏய் சத்யா. போதும் நிறுத்து. நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போனோம்னா உன் மேல கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். கொடுக்கட்டா? டேய், நான் சொன்னேன்ல, இந்த குழந்தை தான் வழிய வந்து அதுவா சிக்கிச்சு. அழகா தூக்கிட்டு வந்துட்டேன். ரிஸ்க் எடுக்காம இன்னொரு டிக்கெட் நமக்கு லாபம். எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்சம். பயங்கரமான ஆள்னா நீ. போற இடத்தெல்லாம் வலைய வீசி அல்றியே. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பாவம் எது தெரியுமா? நல்லவங்கள கெட்டவங்களா காட்டுறதுக்கு திட்டம் போட்டு கேவலமா ஏதாவது பண்ணி அவங்க மேல அபாண்டமா பழி போடுறதுதான். நல்லவங்கள கெட்டவங்களன்னு சொல்றதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. ஐயோ, நம்ம மேல இப்படி அபாண்டமா பழி போடுறாங்களேன்னு நல்லவங்க துடிச்சு வலிச்சு அவங்க நிக்கும் போது அவங்களுக்கு துணையா தெய்வம் இறங்கி வந்து உதவி பண்ணும். பிரபு அண்ணன் நல்லவர். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிரபு அண்ணன் ஒரு உதாரணம். அவரை அவமானப்படுத்தி நிக்க வச்ச அதை பார்த்த அந்த தெய்வம் தான் தைலத்தோட வாசனையை பணக்கட்டுல வச்சு உன்னை கண்டுபிடிக்கவும் வச்சுது. நீ எங்க எல்லாரோட கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இந்த திருட்டு வேலையை யாருக்கும் தெரியாம பண்ணலாம்னு நினைச்ச. ஆனா அந்த தெய்வத்தோட கண்ணை உன்னால மறைக்க முடிஞ்சுதா? உன் கையில இருக்கிற தைலத்தை வச்சு உன்னை கையும் களவுமா காட்டி கொடுக்கிற குற்றவாளியா நிக்க வச்சிருச்சு. ஏய், எங்க போற? ஏய், நான் போறேன். ஷூ, பேசாம இரு. ஏய், என்ன விடுங்க. ஏய், அங்கிள் நான் பேசாம இரு. ஒழுங்கா என் பேச்ச கேட்டு சைலண்டா இருக்கணும். நான் போறேன். இல்லன்னா ரயில் ஓடும்போது வெளியில தூக்கி போட்டுருவேன். அங்கிள் ஏய், நான் அம்மா கிட்ட சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். என் கோவத்தை கிளறாத. சொன்னா கேளு. சொன்ன கேட்க மாட்டேன். சரிங்க சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். சார் சார் ஒரு நிமிஷம். அது ஒன்றும் இல்லை சார். இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வந்து உங்களை பார்க்க வச்சதுக்கு ஐயாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு சொல்லிடுங்க சார். இதுக்கு போய் எதுக்கு சார் நன்றிலாம்? இது எங்கள் கடமை தானே. நாங்கள் வரோம் சார். நீங்கள் போய் அந்த கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடடா, நானும் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் சார். என்ன சார்? ஒரு நிமிஷம் இருங்க.